இப்ப வாழ்க வளமுடன் என்று சொல்வதை காட்டிலும் வாழ்க வளத்துடன் சொல்லலாம். வளத்துடன். ஏன் வளத்துடன் சொல்லலாம் அப்படின்னா, வளம் கூட்டல் அத்து கூட்டல் உடன். அத்துங்கிற சாரியை. இப்ப வளமுடன் சொல்லி பாருங்க, வளம் நம் உடன் வரல. வளம் கூட்டல் உடன். வளம் கூட்டல் உடன். வளமுடன் அவ்வளவுதான். ஆனா இங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, வளம் கூட்டல் அத்து கூட்டல் உடன் சொல்லணும்னா வளத்துடன் வரும். இப்ப குடம் கூட்டல் அத்து கூட்டல் உடன் குடத்துடன். பணம் கூட்டல் அத்து கூட்டல் உடன் பணத்துடன். மனம் கூட்டல் அத்து கூட்டல் உடன் மனத்துடன். இப்ப ஒரே ஒரு செய்தி சொல்லுவாங்க உங்கள்ட்ட. சொல்லுங்க. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும். மனதில்ங்கிறது சரியா? மனதில் மனதுன்னா நீங்க சொல்றபடி பார்க்கும்போது மனம் கூட்டல் அத்து கூட்டலுடன் மனத்தில் அப்படின்னு இருந்திருக்கணும். மனதில் உறுதி வேண்டும் வரக்கூடாது, மனத்தில் உறுதி வேண்டும் வரணும். ஆனா அது பாரதியார் எழுதுனது. ஆமா, பாரதியார் சொல்லியிருக்காருங்க. அதே பாரதியார் கத்தும் குயில் ஓசை தன் காதில் விளையாண்டு சொன்னார்ல. குயில் கத்துமா? கத்தாது. குயில் கூவும். குயில் கூவுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா கத்தும் சொல்லிட்டாரு. கத்தும் சொன்னாலும் தவறுதான். இருந்தாலும் நம்முடைய தேசிய கவி மகாகவி பாரதி என்று பெருமிதப்படக்கூடிய தன்மையில நம் நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டார்ல, அந்த நன்றி கடனுக்காகவும் பாரதி என்ற ஒரு தனிப்பெரும் மகாகவியா இருப்பதன் காரணமாகவும் அவர் மகாகவி என்பதால் அவன் ஏற்றுக்கொண்டோம். அதற்கு ஒரு விதி சொன்னாங்க. என்ன விதி? மரபு வலுவமைதி. அப்ப கத்தும் குயிலோசைங்கிறது தப்புதான், அவர் மரபை மீறிட்டாரு, அது வலுதான், குற்றம்தான். இருந்தாலும் அதை அமைதியாக ஏற்றுக்கொண்டோம். அதனால மரபு வலு அமைதி.